வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி நாள், அதாவது பகல் 10ஓட கடைசி நாள் ஸ்ரீரங்கத்திலயும் மற்ற பெருமாள் கோவில்லையும் நாச்சியார் அலங்காரம் பண்ணுவாங்க பெருமாளுக்கு. இது எதனாலன்னு தெரியுமா? ராமானுஜரோட முக்கியமான சிஷ்யர்ல ஒருத்தர் கூரத்தாழ்வான். அவரோட மகன் பராசர பட்டர். அவருக்கு பெருமாள் மேல அளவு கடந்த பக்தி இருந்தாலும் பராசர பக்தருக்கு பெருமாளை விட தாயார், அதாவது நாச்சியார் மேல ஒரு படி பக்தியும் பிரியமும் ஜாஸ்தியாம். அவர் எப்பவுமே தாயார் சன்னதியிலேயே இருப்பாராம். இத பார்த்துட்ட பெருமாளுக்கு, என்ன இவன் எப்பவுமே தாயார் சன்னதியிலே இருக்கானே அப்படின்னு யோசிப்பாராம். பகல் 10 உற்சவமும் நடந்துட்டு இருக்கு. அப்போ 10ஆம் திருநாள் அன்னைக்கு பெருமாள் அர்ச்சகர்கள் கிட்ட தாயாரோட புடவை, ஆபரணம், ஜடை, பில்லை இப்படின்னு எல்லாமே கொண்டு வர சொல்லி பெருமாள் அதை சாத்திக்கிட்டு புறப்பாடாகி வராராம் பெருமாள். ஆனா பராசர பட்டர் கண்களை பார்த்து கண்டுபிடிப்பாராம், நாச்சியாரா இல்ல பெருமாளா அப்படின்னு. எப்படி தெரியுமா? நாச்சியாருக்கு 2 கண்கள்லயுமே கருணை மட்டுமே இருக்குமாம். ஆனா பெருமாளுக்கு ஒரு கண்ல கருணையும் இன்னொரு கண்ல கோபமும் இருக்குமாம். அதாவது சூரியன் சந்திரன் மாதிரி. இவள் சுந்தரியோ தெய்வரம் பயமோகினி.